அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், லாபமாய் எனக்கு தோன்றுகிறேன் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்றும் குப்பையும் என்று எண்ணி எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடுகிறேன். வலதுகை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, நானும் ஆண்டவரே அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை கரம் பிடித்து ஓட என்னையும் ஒரு பாக்கியசாலியா இந்த ஓட்டத்தில் இணைத்து கொண்டதற்காக நன்றி என்று நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். ஓடுகிறே ஓடுகிறே இயேசுவுக்கா ஓடுகிறே ஓடுகிறே நான் ஓடுகிறே இயேசுவுக்கா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சத்தமா பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். மணவாளன் இயேசு ராஜாவை காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, பொன்முகம் நான் பார்க்கணுமே. எங்கள் ஆசையெல்லாம் இயேசுதானே, பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகி, ஓ லாபமான நான் நஷ்டமென்று எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன். சொல்லுவோம், எனக்காக நியமித்த நான் ஓடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நாங்கள் ஓடுகிறேன் இயேசுவுக்கா. ஒரே ஒரு ஓட்ட பந்தயம் உண்டு இந்த உலகத்தில், ஒரே ஒரு பந்தயம் உண்டு. அது இயேசுவை பார்த்து ஓட வேண்டும். இயேசுவே எனக்கு லக்கு. ஓடுகிறேன். இந்த உலகத்துல வேற லக்கு இல்லைங்க. ஒரே ஒரு ஓட்ட பந்தயம் உண்டுன்னா அது இயேசுவை பார்த்து மாத்திரம் ஓடணும். உலகத்தை பார்த்து ஓடிடாதேங்க.